வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது சேஷம் மைக்கேல் ஃபாத்திமா அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்க போது, அதுவும் தமிழ் டப்பிங்கோட. இந்த படத்தில் வந்து கல்யாணி பிரியதர்ஷன் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான உமன் சென்ட்ரிக் மூவி. பொதுவாக உமன்ஸ் வந்து நிறைய ஃபீல்ட்ஸில் சாதிக்கிற மாதிரியான படங்கள் ஏராளம் வந்திருக்கு. ஒரு கமெண்ட்ரி ஃபீல்டில் எப்படி சாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான வந்த ஒரு முதல் படம் இது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் கேரளாவோட ஒரு பிரதான விளையாட்டான ஃபுட்பாலை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. ஒரு ஃபுட்பால் கமெண்டேட்டராக எப்படி அந்த பொண்ணு சாதிக்கிறா அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படம் ஆக்சுவலாக கல்யாணி பிரியதர்ஷனை சுற்றி தான் வந்து நகருது. ஆக்சுவலாக கல்யாணி பிரியதர்ஷன் வந்து ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண். சின்ன வயசுல இருந்து ஒரு எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அப்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி மணிக்கணக்காக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். அதாவது அவங்கள வந்து சேட்டர் பாக்ஸ் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆற்றல் வந்து ஒரு லோக்கல் ஃபுட்பால் மேட்சை கமெண்ட்ரி பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ வந்து வெளியே வருது. அங்கே அந்த லோக்கல் மேட்ச்சில் ஆரம்பிக்கிற அந்த ஜேர்னி எப்படி ஐஎஸ்எல் வரைக்கும் போகுது, நடுவில் என்னென்ன மாதிரியான தடைகள் வருது, அதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக இதில் வரக்கூடிய அந்த கமெண்ட்ரி சீக்வன்சஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இவங்களை வந்து ஒரு ப்ராப்பர் கமெண்டேட்டர் அப்படின்ற மாதிரி வியந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு டயலாக்ஸ் இருக்கணும். இதில் ரொம்ப சூப்பராகவே அமைச்சிருந்தாங்க. அதை இன்ஃபேக்ட் நல்லாவே அடாப்ட் பண்ணிக்கிட்டு கல்யாணி பிரியதர்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் தான் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் காட்டக்கூடிய அந்த ஃபுட்பால் அப்படின்றது வந்து கேரளாவோட ஒரு பிரதான விளையாட்டாக இருக்கிறனால ஒரு விதமான ஈர்ப்பு அப்படின்றது சாதாரணமாகவே வந்துடுது. ஆல்சோ கேரளாவில் ஐஎஸ்எல் அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு ஈவெண்ட். ஸோ அதை மையமாக வச்சு இந்த கதையை அமைச்சது அப்படின்றது இன்னொரு ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த படத்தில் காட்டக்கூடிய சேலஞ்சஸ் ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த கமெண்ட்ரி ஃபீல்டுக்குள்ள நுழைய வரைக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, ஃபேமிலி ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான ஹேர்டில்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாகவே காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த படத்தில் டுவர்ட்ஸ் த எண்ட் நடக்கக்கூடிய அந்த காட்சிகள், கௌதம் மேனனோட கேமியோ எல்லாமே வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து அசோசியேஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே கொஞ்சம் வந்து செயற்கைத்தனமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் சினிமாட்டிக்காக எடுத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் க்ளோஸ் டு ரியாலிட்டியாக எடுத்திருக்கலாம். ஆல்சோ இந்த படத்தோட பேஸ் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஆங்காங்கே ஒரு விதமான ஸ்லோனஸ் அப்படின்றதுமே உங்களால் உணர முடியும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் சுத்தமாக இல்லை. ஸோ பாருங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.